வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி அதாவது திங்கட்கிழமை 23ஆம் தேதி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இந்த லைவில் சண்டே போட்ட லைவில் என்னென்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ மார்க்கெட் எப்படிலாம் மூவ்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம வந்து 24,886 அப்படின்றது நம்ம ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், அதாவது 25,000 புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருந்த லெவல் 24,886. ஸோ அதுக்கு கீழே ஷார்ட் எட்ஜோட பாட்டம் அப்படின்றது 24,800 அண்ட் அதுக்கு கீழே எஸ்டர்டே லோ. அண்ட் மேலே வந்து நம்ம ஒயிட் எட்ஜோட பாட்டம் அப்படின்னு கொடுத்துருந்தது நம்மளுக்கு 25,050. ஷார்ட் எட்ஜோட 25,050ன்றது ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டாக நம்ம கொடுத்துருந்தோம். ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் வந்து 25,100 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன். அப்போ நம்ம 25,000 ஸ்ட்ராடல் எடுத்திருந்தோம் இல்லையா, 25,000 ஸ்ட்ராடல், அந்த ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு ஓப்பன் ஆகிருக்காங்க. அதாவது அப்போ மேலே 50.24 கீழே 50.24,950, மேலே 50.25,050. சரிங்களா? அப்போ ஓப்பன் ஆனதுமே ஒரு நெகட்டிவ் நோட். ஓப்பனுக்கு கீழேன்னு சஸ்டெயின் ஆயாச்சு. ஸோ ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆனோன்னு என்ன பண்ணுறாங்க, நம்மளுடைய ஷார்ட் ரேஞ்சோடைய பாட்டமை ரீச் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒன் ட்ரேடில் இங்கேயே வந்து நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கடுத்து நம்மளுக்கு 800 வரணும், 24,800 வரல. அகைன் இங்கே ரிவர்சல் ஆகுறாங்க. ஸோ இந்த டயத்தில் உண்டான அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அதாவது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் 25,000 காலு அண்டு 24,900 புட்டு அண்டு 24,800 புட் ஆப்ஷன் இந்த மாதிரி இருந்தாங்க. 25,000 புட் ஆப்ஷன் இருந்தாங்க அந்த இடத்துல. அப்போ திருப்பி இந்த இடத்துல ஒரு ரிவர்சல், நம்மளுக்கு 800 வந்தால் தான் ரிவர்சல் கிடைக்கணும். பட் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய, அதாவது இங்கே ஐடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுடைய மினிமம் லெவல்னு ஒன்று நம்ம கொடுப்போம் கிளாஸஸில். அதை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய 850 புட் ஆப்ஷன் நியர்பை மேக்ஸிமம் லெவலில் ரீச் பண்ணிட்டாங்க. ரீச் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கிது. ஸோ இந்த ரிவர்சலில் 900 ஸ்ட்ராடல் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த விஷயம். அப்போ 900 ஸ்ட்ராடல் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகுது, இந்த இடத்துல இங்கேருந்து மேலே 950, கீழே 50. அப்போ 950ன்ற லெவலில் என்ன இருக்காங்க, ஓப்பன். ஸோ அந்த ஓப்பனை கட் பண்ணி அகெயின் கீழே வந்து இங்கே ஷார்ட் ரேஞ்சோட பாட்டமை கட் பண்ணியிருந்தால் இன்னும் ஃபர்தர் ஃபால் இருந்திருக்கும். இல்லை காலையில் ஓப்பனுக்கு மேலே நின்றுருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் ஓப்பனுக்கு இடையில் சைட் வேஸ் இருந்திருக்கும். சரிங்களா? இதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எப்படி இருந்திருப்பாங்க, இன்றைக்கி எப்படி இருந்திருக்காங்கன்னு. ஸோ இதுதான் நம்ம லெவல்ஸாக வச்சுருந்தோம். ஒன்று சைட் பேஸில் போகணும், இல்லை கீழே வந்துட்டு அகைன் மேலே போகணும். ஆனால் எஸ்டர்டே லோவை கட் பண்ணுறது அப்படின்றது 80% வாய்ப்பு கம்மி. இதை நிறையா விஷயத்தில் நம்ம சொல்லிட்டு வரோம். ஏகப்பட்ட நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நம்ம சொல்லிட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்க ஒரு மார்க்கெட்டில் வந்து அடுத்த நாள் வந்து லோவை கட் பண்ணுறது அப்படின்றது 80% வாய்ப்பு கம்மி. ஸோ அதுதான், உள்ளேயே நடந்தாலும் திருப்பி லோவுக்கு வரல, ஒரு ரிவர்சல் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனுக்கு மேலே தான் முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? ஓப்பன் ப்ரைஸ் நம்மளுக்கு 955னா 971 தான் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி மேலே வந்து 24,900 ஸ்டாடில் 25,000 ஸ்டாடில் ரெண்டு பேருமே ஸ்டாடில் ஆக்கப்பட்ட நிலைமையில் நேற்றுக்கு நம்ம கொடுத்துருந்த இந்த ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டில் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி ஓப்பனுக்கும் அந்த மிட் பாயிண்ட்டுக்கும் இடைப்பட்ட இடத்துல க்ளோசிங் வச்சுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஓப்பன்லேயே கால் ஆப்ஷனை கரைச்சிட்டு அகெயின் புட் ஆப்ஷனை கொடுத்து திருப்பி புட் ஆப்ஷனை வந்து டிகே பண்ணிவிட்டு இங்கே புட் ஆப்ஷனை டிகே பண்ண அளவுக்கு கால் ஆப்ஷனுக்கு கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. நேற்றுக்கு க்ளோஸ் அளவுக்கு இல்லை, நேற்றுக்கு க்ளோஸுக்கும் கம்மியாக கொடுத்துட்டு அகெயின் அதுலேயுமே ஒரு சின்ன கரைதல். அப்போ ஓவரால் இந்த இடத்துல இருந்துருக்குன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு பேருமே நல்ல டிகே இருந்திருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் பட் ஸ்லைட்லி டவுனு, பட் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே முடிக்கலை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உள்ளேயே தான் முடிச்சிருக்காங்க. ஒரு எஸ்டர்டே ஹைக்கும் லோவுக்கும் உட்பட்டு தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம நாளைக்கு அடுத்ததாக என்னென்ன லெவல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எடுத்துடணும். இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு டைரெக்டாக இந்த ரெண்டு லெவல்ஸ் வச்சுட்டு இது கூட வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டை நம்ம கம்பைன் பண்ணணும். அப்போ இந்த லெவல் என்ன, இந்த லெவல் வந்து நம்மளுக்கு வீக்லி ஓப்பன், கரெக்டுங்களா? இது வீக்லி ஓப்பன், இது லாஸ்ட் வீக்கோட ஹை. இதுக்கப்புறம் மேலே எடுத்திங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் மந்தோட ஹை, அது 25,200 இந்த இடத்துல இருக்கும். சாரி, இந்த கரண்ட் மந்தோட ஒரு சின்ன ஹை இருக்குது.
அப்போ இந்த வீக் எக்ஸ்பைரின்றப்ப இதை கட் பண்ணி இன்னும் ஃபர்தராக மேலே போகிறாங்களா, இல்லை இதுக்குள்ளே வச்சு இதையே ரேஞ்சாக எடுத்து இதுக்குள்ளே எக்ஸ்பைரியை முடிக்க போகிறாங்களான்றத பார்க்கணும். ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்குது, டைம் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது, அதில் டிகே பண்ணுறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு இன்றைக்கி ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்க்கான அனலைசிஸ்குள்ளே நம்ம வந்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படின்றது இன்னும் வரல, க்ளோசிங் ப்ரைஸ் வரல. ஸோ அதனால் நம்ம வந்து லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை வச்சு நம்ம போகலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு 25,000 கால் ஆப்ஷன், 24,900, 25,000 புட்டு, 24,900 கால். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 2 ஸ்ட்ராடல் இந்த இடத்துல இருக்குது. பட் டேபிளில் வந்து ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய இடம்ன்றது நம்மளுக்கு ஸ்ட்ராங்கிளாக தான் இருக்காங்க. அதுக்கடுத்து வால்யூம் பேசிஸில் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 1 2 3 4 5 6ஆவதாக இருக்கக்கூடியது கவனிச்சிங்கன்னா ஒரே வால்யூம் 6 7, பட் வேல்யூ வந்து அதிகம். எதில்? 25 100. அப்போ 25 100 நம்மளுக்கு என்னவாக இருக்காங்க, லாஸ்ட் வீக்கோட ஹை அப்படின்ற இடத்துல இருக்காங்க, லாஸ்ட் வீக் ஹைன்ற இடத்துல. ஸோ அதுக்கடுத்து 25 200 அப்படின்றது நம்மளுக்கு மந்தோட ஹையில் இருக்காங்க. ஸோ அப்போ நியர்பை இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்றத பார்க்கணும். அதிலிருந்து நம்ம லெவல்ஸை எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போ 25,100 அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். 25 200 கொஞ்சம் பின்னுக்கு தள்ளிடலாம் நம்ம, ஏன்னா வேல்யூ வைஸ் அவங்க வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்றனால. வால்யூமும் நியர்பை தான் இருக்காங்க, பட் வேல்யூ அவங்களோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால அவங்கள எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் அப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓவரால் இதில் வந்து வால்யூம் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருவாங்க. அதில் ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய லெவலுக்கு வேல்யூ யார் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ அது வந்து இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ அவங்கள வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஷார்ட்டஸ்ட்னு எட்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு மேலே வந்து நம்மளுக்கு 25,000 கால் ஆப்ஷன், கீழே வந்து நம்மளுக்கு 24,900 புட் ஆப்ஷன். அப்போ மிட் பாயிண்ட் என்ன, 24,950 அப்படின்றது ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட். ஸோ ஒய்டராக நம்ம எட்ஜ் எடுக்கிறோம் அப்படின்னா 24,800 டு கீழே ரொம்ப கம்மியான புட் ஆப்ஷன் 24,800 டு 25,100. அப்போ இவங்களுக்கு இடையில் உள்ள பாயிண்ட் எவ்வளோ, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 300 பாயிண்ட். அப்போ அதில் பாதி 150னா அதனுடைய மிட் பாயிண்ட் இதுதான். அப்போ ஒய்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் யார், இதே 24,950 தான். இப்போ ஸ்ட்ராங்கிள் படி நம்ம ரேஞ்ச் எடுக்கணும். அதாவது 25 126 25,000 கால் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றப்ப 25 126 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அதே மாதிரி 24,900 மைனஸ் 96 அப்படின்றது 24,804 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். இது வந்து நான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வச்சு சொல்கிறேன். நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸ் வந்தவுடனே இந்த க்ளோசிங் ப்ரைஸை போட்டு எக்ஸாக்டாக என்ன லெவலோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 126 ப்ளஸ் 96 அப்படின்றப்ப 202 222. அப்போ 25,000 ப்ளஸ் 222 25,222 அப்படின்றது ஒய்டு ரேஞ்சோட டாப். அப்போ அதில் இதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 25,678 சம்திங் வரும். அப்போ 24,678 சம்திங் அப்படின்றது ஒய்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்ற ஒரு விஷயமும் சரி, ஒய்ட் எட்ஜோட பாட்டம் அப்படின்ற ஒரு விஷயமும் சரி, இந்த லோவுக்கு கீழே வர்றாங்க. அப்போ நாளைக்கும் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ஓப்பனை வச்சு இந்த லோவையும் கட் பண்ணி ஃபர்தராக எஸ்டர்டே லோவையும் கட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு முந்தைய நாள் லோவையும் கட் பண்ணால் நல்ல ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை மேலே அப்சைடு கட் பண்ணி இந்த லெவல்ஸ்லாம் கட் பண்ணாலும் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். 25,200க்கு மேலே நம்மளுக்கு 25,226 இருக்காங்கன்னா அதை தாண்டி போகும்போது அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீவியஸ் க்ளோஸாக ப்ளஸ் பண்ணிகிட்டே போகணும். அதுதான் லெவல். 25,250க்கு 200க்கு மேலே போகிறாங்கன்னா 200 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன இருக்கோ அதுக்கு மேலே அதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு லெவல் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி கீழே நம்மளுடைய ரெட் 678னா இப்போ 700 சம்திங் வச்சிட்டோம்னா 700க்கும் கீழே போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலை வந்து நம்ம அடுத்தடுத்து மைனஸ் பண்ணி லெவல்ஸாக எடுத்துக்கணும். இதுதான் அந்த இடத்துலேருந்து ஏதோ ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை திருப்பி உள்ளே வந்து அந்த இடத்துல சைட் பேஸ் போடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் வந்து மந்த்லி எக்ஸ்பைரிக்கு நம்மளுக்கு நியர்பை நாட்கள் கம்மியாக இருக்குது. ஒரு 3 நாள் தான் இருக்காங்கன்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதுக்குள்ளே எப்படி சேஞ்ச் ஆகிறாங்க, ஒரு ஹை கொடுத்து இம்ப்ளைடு வால்டிலிட்டை இது பண்ணி அகைன் கொடுக்குறாங்களா பார்க்கணும். இன்னும் நம்ம செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வராதனால இம்ப்ளைடு வால்டிலிட்டியும் இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை. வரும்போது செட்டில்மெண்ட் ப்ரைஸுக்கு பார்த்துக்குங்க. ஒரு மார்க்கெட் முந்தைய நாள் க்ளோசிங்கோட கீழே ஓப்பன் ஆகி திருப்பி மேலே போயிட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் போகாமல் திருப்பி ஓப்பனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதுல
ஒரு இந்த சினாரியோ படி பார்க்கும்போது நாளைக்கு எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுது, ஹை இந்த இடத்துல, லோ இந்த இடத்துல, அதுக்கு மேலே வீக்லி ஹை எப்படிலாம் இருக்கும்போது எந்த மாதிரி, ஏன்னா இங்கே போயிட்டு அகைன் திருப்பி இதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஃபால் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஐவி வந்து சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் ஒரு நெருக்கமான ரேஞ்ச் இல்லாத பட்சத்தில் கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும், எந்த மாதிரி பண்ணுறாங்க, ஒரு ஐவி எப்படி இருந்தால் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணணும். ஸோ ஐவிக்கான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறத விட இந்த மாதிரி இப்போ இன்னைக்கு கூட டவுட்ஸ் வரதுக்கு, இந்த ஸ்ட்ராங்கிள் இருந்தால் ஐவி எப்படி பார்க்கணும், ஸ்ட்ராடல் இருந்தால் ஐவி எப்படி பார்க்கணும், அப்படிலாம் எந்த மாற்றமும் கிடையாது. ஐவி வந்து எல்லா நேரமும் பார்க்கணும். அது சினாரியோ எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்களுடைய கரைதலும் ஏற்றமும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து காலையில் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு கொடுத்தாங்க, திருப்பி கரைக்கும் போது புட் ஆப்ஷன் நல்லா கரைச்சிட்டாங்க. ஆனால் கால் ஆப்ஷன் பெருசாக அந்தளவுக்கு பெரிய ஏற்றம் அப்படின்றத கொடுக்கல. சரிங்களா, ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது தெரியும், புட் ஆப்ஷனை ஹையிலேருந்து நல்லா கரைச்சிருப்பாங்க, கால் ஆப்ஷன் லோவிலேருந்து ஏறின விகிதம் அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கு எந்த மாதிரி இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருந்துச்சு அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு சைட் பேஸ் போகும்போது இந்த மாதிரி வால்டிலிட்டியான நாட்கள் எப்படி இருக்குது, சைட் பேஸ் போகும்போது எப்படி இருக்குது, அப்போ டேபிள் எப்படி இருக்குது, ஸ்ட்ராடிலாக இருக்கா ஸ்ட்ராங்கிளாக இருக்கா, அந்த மாதிரிலாம். ஸோ அடுத்ததாக பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு அவங்களும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே 56,059 முடிச்சுருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு 56,000 கால் ஆப்ஷன் அண்ட் 56,000 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ 56,000 காலுக்கு மேலே 378னா 56,378. இவங்க மந்த்லி எக்ஸ்பைரின்றப்ப கொஞ்சம் இதில் கேர்ஃபுல்லாக நம்ம இது போகணும். ஏன்னா 56,000 முடிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட நம்மளுக்கு 640 பாயிண்ட் டைம் வேல்யூ இருக்குது. இன்னும் 2 நாட்கள் தான் உள்ளது. சரிங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கரெக்டாக சொல்லணும்னா 3 நாள், அந்த வியாழக்கிழமை சேர்த்துட்டோம்னா 3 நாள் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இவங்களுடைய அந்த 640 பாயிண்ட்டையும் எப்படி டிகே பண்ணுறாங்கன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு மொமெண்டம் கொடுப்பாங்க. சைட் வேஸோ இல்லை மேலே போய்ட்டு திருப்பி கீழே வர்ற ஹைலி வாலட்டைல் மார்க்கெட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் மட்டும் எடுத்தால், இப்போ வந்து நம்ம முதல்ல ஷார்ட் ரேஞ்சில் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி ஷார்ட் ரேஞ்ச் எடுக்காமல் ஒயிட் ரேஞ்சும் எடுத்துக்கோங்க. ஒயிட் ரேஞ்சும் எடுத்து இதுக்குள்ளே ஷார்ட் எட்ஜ் அண்ட் ஒயிட் எட்ஜ் மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே நம்ம ஷார்ட் எட்ஜ் அப்படின்றது ஸ்ட்ராடில், ஒயிடஸ்ட் எட்ஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளேயே வால்யூம் ஓரளவுக்கு வேல்யூவும் இருக்கணும், வால்யூவும் யார் இருக்காங்கன்றதை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்குள்ளே நம்ம எடுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒன்று வால்யூ பேசிஸில் வரும், இல்லை வேல்யூ பேசிஸில் வரும். இது ஆனால் ரெண்டும் சேர்ந்த மாதிரி எங்கேயுமே வராது, கம்பைன் பண்ணி வராது, தனித்தனியாக தான் வரும். அப்போ அதைத்தான் நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து அதுக்குள்ளே லெவல்ஸ் எடுக்கணும். அடுத்ததாக இவங்களுக்கு உண்டான இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் யார் அதிகமாக கரைய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா பார்க்கணும். நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் வந்து கரைதல் அப்படின்றது வேகமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி செயல்படணும். கால் ஆப்ஷன் சைடு 16, புட் ஆப்ஷன் சைடு 14. இப்போ கால் சைடு கொஞ்சம் ஹையராக ஐவி இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா, நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை, மந்த்லி ஹை, வீக்லி ஹை இந்த மாதிரி லெவல்ஸுக்கு மேலே நின்ட்டாங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை ஓப்பனுக்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் கரைதல் வேகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் மார்க்கெட்டை. ஸோ நிஃப்டிக்கு நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் வந்துருச்சு. இந்த ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சில் ஒரு சின்ன மாறுதல், அதாவது 24, 25,133ல் 25,133 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப்பு. அடுத்து 24,803 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ இதை ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 230. அப்போ 25,230 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்ச் ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. அண்டு 230 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24,670 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரின்றது நியர்பை இருக்கும்போது கொஞ்சம் வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும், கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அடுத்து இவங்களுக்குமே கால் சைடு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாக தான் இருக்குது, நிஃப்டி சைடும். ஸோ கொஞ்சம் பார்க்கணும் சினாரியோ எப்படி அமைஞ்சிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு 140 பாயிண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வச்சுருக்காங்க அப்படின்னா, அதுக்கடுத்து அடுத்த நாள் மார்க்கெட் வந்து அவங்க ப்ளஸில் இருக்க போகிறாங்களா, ஹைக்கு மேலே இருக்க போகிறாங்களா. ஏன்னா ஓவரால் இவங்க மைனஸ், பட் க்ளோசிங் அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது ஹை, எஸ்டர்டே ஹைன்றது நியர்பை தான் இருக்குது. சரிங்களா, ஒரு 25,050 சம்திங் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்போ அதை கட் பண்ணும்போது இந்த ஐவி எப்படி ரியாக்ட் ஆகுது, இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி கால் சைடு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை குறையுதா, அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி குறையும் போது மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆகுறாங்களா, ஓப்பன் ப்ரைஸ் எங்கே வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுலேருந்து எப்படி டீவியேட் ஆகுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும்.
மந்த்லி எக்ஸ்பைரி. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.